ஆரம்பித்தாப்பா? என்னன்னு சொல்ற டக்குன்னு நான் போகணும். ஒன்றும் இல்லை, என்ன தெரியுமா? இந்த விளம்பரம்லாம் பார்த்துருக்கியா? என்ன விளம்பரம்? இந்த கை கால் வலிகளுக்கெல்லாம் ஆயில் தடவைனா நடக்க முடியுது. இப்போ இந்த எண்ணெய். ஆமா ஆமா, இந்த மூட்டு வலிக்குன்னு சொல்லி விளம்பரம் கூட போடுறாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஆயில் தயாரிச்சிருக்கேன். சத்யராஜ் ஆயில் கம்பெனி நீ ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு வந்து நீ நடிச்சு கொடுக்கணும். இந்த அப்படி இது வந்து உன்னோட கம்பெனியோட ஆயில், சத்யராஜ் ஆயில்னு சொல்லி விளம்பரம் படுத்தணும். காலையில டீ குடிச்சது 10 கழுவுல ரஸ்க்கு நினைச்ச தின்னது அப்படியே இருக்கு. அதை ஏங்க அது என்னன்னு நினைச்சு நீ நடிக்கணும். நான் என்ன எப்படி இருக்குன்னு காமிக்கணும். அதுதான். சரி சரி. உன் கம்பெனிக்கு நான் வந்து விளம்பரத்தை நடிக்கணும். சொல்லு. என் பேரு இளைய பெருமாள். வயசு 54. 55. ஒரு வயசு கம்மியா சொல்றேன். ஒரு வயசு கம்மியா சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதா? என்ன நல்லா ஒரிஜினல் கம்பெனி கொடுத்துருக்கேன். துபாய் கொடுத்துக்கிட்டு நீ விளம்பரம் பண்ணுங்கிற. வயசு ஒரு வயசு கம்மியா சொன்னதான் என்ன அர்த்தம்? 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். எங்க விழுந்தேன் போய் அடையாளம் காட்டின ஒருத்தன். பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். சரி சரி சரி. நிறைய டிராக்டர்லாம் பார்த்தேன். டிராக்டர்லாம் நிறைய பேர் என்னை கை விட்டாங்க. இது நடக்க முடியாது ஐயா, அவ்வளோதான். அதுக்கு பிறகு தம்பி வந்து அவன் சத்யா கம்பெனி ஆயில கொண்டாந்து கொடுத்தான். டிராக்டரே கை விட்டாங்க, என்னத்தான் அவன் கொடுக்குறானா சரியா வரப்போதான்னு சந்தேகப்பட்டு தடவினேன். சந்தேகத்தால் தான் தடவி இருக்க. ஆனா அது தடவின பிறகு நீட்ட முடியாத காலம் நல்லா நீட்டினேன், மடக்கிறேன். மாடிப்பட்டிலாம் ஏற முடியாம இப்ப ஏறுறேன். இறங்கும் போது கூட லேட்டாக மாடியிலேருந்து கீழே குதிச்சு ஓடிந்துடுறேன். அவன் இன்னும் சொல்ல போனா பஸ்ஸெல்லாம் போய் நின்னோம்னாக்க தானா ஏற முடியாது. 2 பேர் கை பந்தமா ஏற்றி விடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஆயில போட்டவொடனே நடக்க முடியுது. நடக்க முடியல. ஓடுற பஸ்ல பின்படிக்கிட்ட பிடிச்சி தத்தி ஏறி போய்க்கிறேன். ரொம்ப இந்த காலம் மடக்க முடியாம நீட்ட முடியாம இருந்தது. இப்ப இவெல்லாம் கண்டா அப்படியே எட்டி ஒத்தைச்சு தள்ளமான்னு வருது.